அப்படியே அந்த கொஸ்டின் கண்டினியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ் மொழியின் கீழ்கண்ட எழுத்துக்களில் எது சுட்டெழுத்து? இ. அணி என்பதன் பொருள் தொடுத்தல். அணி என்பதன் பொருள் தொடுத்தல். தமிழ்நாட்டின் மாநில மரம் எது? பனை. தமிழ் எழுத்துக்களில் முதலில் மிக பெரும் சீர்திருத்தங்களை செய்தவர் வீரமாமுனிவர். இது வரைக்கும் பார்த்துருந்தோம். அடுத்து பாருங்க, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற கவிதையை இயற்றியவர் திருமூலர். ஒன்றே குலம் ஒருவனே தேவர் என்ற கவிதையை இயற்றியவர் திருமூலர். 4ம் 2ம் சொல்லுக்குருதி தொடரில் உள்ள எண்களோட பெயர்கள் கேட்டிருக்காங்க. இதை நேற்று ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். 4னா சாவை போட்டு மேலே இது மாதிரி போடுவோம். 2க்கு ஊ மாதிரி போடுவோம். பார்க்காதவங்க அதை பாருங்கள், நேற்று ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். அடுத்தது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை எழுதியவர் கால்டுவெல். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த கொஸ்டின், ஊமை கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? சுரதா. சுரதாங்கிறவர் யார்? ஊமை கவிஞர். இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் உடுமலை நாராயண கவி. சீவக சிந்தாமணியின் வேறு பெயர் மணநூல். சீவக சிந்தாமணிக்கு வேறு பெயர் மணநூல். வெற்றி வேர்க்கை அந்த நூலை எழுதியவர் நருந்தொகை. வெற்றி வேர்க்கை நருந்தொகை. பரினா தெரியும் நம்மளுக்கு, குதிரை. அடுத்து எழுத்துக்களை உச்சரிக்கும் வல்லினம் மார்பிலிருந்து பிறக்கும். பார்த்துக்குங்க, வல்லினம் மார்பிலிருந்து பிறக்கும். அடுத்தது பாருங்க, பந்து உருண்டது. பந்து உருண்டது, ஸோ அது தன்வினை தான். அடுத்தது, ஒரு சொல் அல்லது தொடர் இரு பொருள் தருமாறு அமைவது இரட்டுற மொழிதல் அணி. அணிகளை நல்லா பார்த்துக்குங்க. ஒரு சொல் அல்லது தொடர் இரு பொருள் தருமாறு அமைவது இரட்டுற மொழிதல் அணி. அடுத்தது பார்த்தீங்கன்னா, வெண்பாவின் ஓசை செப்பல் ஓசை. இதுவும் நேற்று பார்த்தோம் இல்லையா? வெண்பா செப்பல் ஓசை, ஆசிரியப்பா அகவல் ஓசை இப்படி போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பாருங்கள். அடுத்த எழுத்துக்களை உச்சரிக்கும் போது இதழ்களை குவிப்பதனால் பிறக்கும் எழுத்துக்கள் உ ஊ. இதை நாம் சில எழுத்துக்களை சொல்லி பார்த்தீங்கன்னாவே தெரியும். அது குவிக்கும் போது, இப்போ ஊ ஊ சொல்லி பார்த்தா நம்ம இதழ்களை குவிக்கும் போது தான் பிறக்குது. இந்த மாதிரி பார்த்துக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.